குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பௌர்ணமி உமாமகேஸ்வர விரதம். இன்னைக்கு பௌர்ணமி உமாமகேஸ்வர விரதம். அதனால் நம்ம ரொம்ப விசேஷமான ஒரு நாளே ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நாம் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பௌர்ணமியில் மிக மிக நிறைந்த நாள் சத்யநாராயண பூஜை. நம்ம சகல ஐஸ்வர்யங்களும் தரும் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் சத்யநாராயண பூஜை. அதாவது நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றார். பௌர்ணமி என்பது மிக மிக நிறைந்த ஒரு நாள். அதனால் நம்ம செல்வத்தை வாரி வழங்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வாரி வழங்கும் சத்யநாராயண பூஜை, பௌர்ணமி பூஜை. நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான். இங்கே பாருங்கள், இவ்வளவு அழகாக இருக்கின்றது. நீங்கள் மாதத்தில் ஒரு நாள், அந்த நிறைந்த ஒரு நாள் நீங்கள் செய்யுங்க. தூப தீப உபசாரம். வனஸ்பதி ரத்தோத் பூதே கந்த் நாட்யோ கப்த உத்ம அக்ரோ யஸ் சர்வ தேவானாம் தூபாயும் பிரதிக் ருக்ஷ்யதாம் ஆக்ரா பயாமி. இது நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்ற ஒரு மிக மிக நிறைந்த ஒரு அழகான திருநாள் பௌர்ணமி திருநாள். அதனால் நீங்கள் இந்த பௌர்ணமியில் நிறைந்த நாளில் நாம் எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி, அமாவாசை என்கிறது முன்னோர்கள் வழிபாடு. இது பௌர்ணமி என்கிறது நிறைந்த ஒரு நாள். நாம் இப்போ செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம். நான் நேற்றே கொஞ்சம் சரியாக நான் சொல்லலை, அவசரத்தில் நான் சொன்னேன். செப்டம்பர் மாத கடனை அடைபட இருக்கும் செப்டம்பர் மாத மைத்திர முகூர்த்த நேரம். முதல்ல மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன? மைத்திர முகூர்த்தம் என்பது கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு முகூர்த்தம். குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும். மைத்திர முகூர்த்தம் என்பது அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தோடு கூடிய நேரம், செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த நேரம் ஒன்று. இன்னொன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம். அது ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற அந்த நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். மாதத்தில் 2 ஒரு 3 நாள் வரும். நாம் கடன் வாங்கியிருப்போம். என்னத்துக்கு கடன் வாங்கியிருப்போம்? நாம் கடனில், அதாவது வீட்டு கடன் வாங்கியிருப்போம், நகை கடன் வாங்கியிருப்போம், பேங்க் கடன் வாங்கியிருப்போம், ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம் ஒரு பொருளுமே. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கொஞ்சம் கடனும் அசலும் நம்ம எடுத்து வச்சு ஒரு கவரில் ஒவ்வொன்றுக்கு நம்ம ஒரு 100 ரூபானாவது எடுத்து வச்சு நாம் அப்புறமா பேங்க்குக்கு போகும் பொழுது, அங்கே போகின்ற போது கடனை அடைபடு செய்கின்ற பொழுது மிக மிக சிறப்பாக இருக்கும். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாகத்தான் இருக்கும். அப்படி அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய மைத்திர முகூர்த்த நேரம் 10 புதன்கிழமை 10/9/2025 இரவு 8:10 9:59, அதாவது 10 வரைக்கும் இருக்குது இரவு. இது ஒன்று. இன்னொன்று, இந்த நேரத்தில் நாம் ஒரு 100 ரூபாவை ஒரு கவரில் எடுத்து போட்டு வச்சு நம்ம செய்கின்ற பொழுது நிச்சயம் அடைபடும். இன்னொன்று 27/9/2025 சனிக்கிழமை காலை 9:30 11:42 வரைக்கும் இருக்கிறது. இதில் கொஞ்சம் நேரம் மாறுபட்டாலும் திதி ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கன்ற பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொன்று சொன்னாலும் திதி ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் தவறு இல்லை. ஆகையினால இதை நீங்கள் எடுத்து செய்யுங்க. இதை செஞ்சால் நம்ம கடன் அடைபடுமா? நிச்சயம் அடைபடும். அதே நேரத்தில் நம் பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்கின்றதோ அதுபடி தான் நடக்கும். ஆகையினால் நாம் இதை நிச்சயம் இந்த மாதத்தில் செய்வோம்.
நான் வந்து அதில் கொஞ்சம் இதாக சொன்னேன். மறுபடியும் சொல்கிறேன். செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 10/9/2025 இரவு 8:10 9:58 வரைக்கும். 2வது தேதி 27/9/2025 சனிக்கிழமை காலை 9:30 11:41 வரை. இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். நாம் இப்போ பௌர்ணமியினோட சிறப்பு மாகாளயபட்சமும் ஆரம்பிக்குது. இதில் நாம் வந்து மாகாளயபட்சம் என்னைக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மாகாளயபட்சம் 14 நாட்கள். அதற்கு மகாபரணி தீபம் வந்து 12/9/2025 யமதர்மராஜாவிற்கு மகாபரணி நட்சத்திரத்தன்று நாம் ஒரு தீபம் ஏற்றி, அதாவது தெற்கு நோக்கி கொஞ்சம் உயரமாக நம்ம இது பண்ணுகின்ற போது யமதர்மராஜா வந்து எல்லார் வீட்லேயுமே பார்ப்பாராம். அதை நாம் செய்கின்ற பொழுது அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் செய்கின்ற பொழுது நமது முன்னோர்கள் இந்த பித்ருலோகமே மாகாளயபட்சத்தில் பித்ருலோகமே காலியாகி பூலோகத்தில் வந்து நம்ம உறவுகள் நம்மை சேர்ந்தவர்கள் நம்மை நினைக்கிறார்களா, ஏதாவது தர்ப்பணம் கொடுக்கின்றார்களான்னு. மாகாளயபட்சம் முழுவதுமே தர்பை எள்ளும் நீர் டெய்லியுமே வீட்டில் வச்சு அதுக்குன்னு ஒரு விளக்கேற்றி நம்ம வந்து நார்மலாக சுவாமிக்கு நேற்றும் ஒரு விளக்கேற்றி அவர்களை நினைவு கூற வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது நாம் முன்னோர்களை நாம் வந்து நினைப்பதாக அவர்களும் மகிழ்ந்து செல்வார்கள். சத்யநாராயண விரதம் மகிமை. ஓர் புண்ணிய காலமாகிய நன்னாளில் சௌனகாதி மகரிஷிகள் நமிசாரண வனத்தை அடைந்து அங்கு வீற்றிருக்கின்ற சூத பிராணிகரை நோக்கி நமஸ்கரித்து, ஓம் மகாத்மாவே, பூலோகத்தில் ஜன்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம் தானியம் பசுபுத்திரிய அனைத்து செல்வங்களையும் நற்பலன்களையும் அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவருள் மலர்ந்தருள வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சூத முனிவர்கள் சூத பிராணியர்கள் சொல்லத் தொடங்கினர். ஓ சௌனகாதி மகரிஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே முன்னொரு கோலம் நாத மகரிஷியாரவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதருக்கு விஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தறிய ஓர் மகாவிரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கேளுங்கள். ஓ மகரிஷிகளே, முன்னொரு காலத்தில் யோக சிரேஷ்டரான நாரதர் யோகானுகிரகம் செய்ய எண்ணி சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து லோகமடைந்து அங்கு ஜன்மித்திருக்கும் பாபகர்ம குரூர ஆத்மாக்களை கண்டு இப்படி கஷ்டப்படும் பாப ஜன்மங்களை எப்படி அவர்களை மறுபிறப்பில்லாதவர்களும் செல்வ அஷ்டஸ்வரங்களும் பெறுவதற்கு எண்ணினார். உடனே விஷ்ணுவை நோக்கி கேட்டார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஓம் மகாபிரபே, அநாதரஷகா, ஆபத்பாந்தவா, சகல ஜீவரோக ஸ்தோத்திரம் செய்து நின்ற நாரதரை மகாவிஷ்ணுமூர்த்தி பார்த்து, ஓ நாரதரே, நீ இங்கு வந்த காரணம் யாது என கோரி இங்கே வந்தனையோ அதை நமக்கு கூறுவாயின், நான் உனக்கு பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், பூலோகத்தில் ஜனங்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாராயணமூர்த்தி, நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் அதாவது சந்தோஷமாக இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க. அவங்களுக்கு தேவலோகருக்கெல்லாம் நாம் சத்யநாராயண விரதம் உண்டு. அவ்விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இவ்வுலகத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பிறகு மோட்சம் அடைவார்கள் என்று நாரதருக்கு சொன்னார். அதை கேட்ட நாரதர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விஷ்ணுவை பார்த்து, ஓம் புண்டரிகாஷா, தாங்கள் என்பால் கருணை கூர்ந்து அந்த நாராயண விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். அதுவும் பௌர்ணமி தினத்தில் அனுஷ்டிக்கத்தால் மிக மிக செல்வத்தோடு இருப்பார்கள். தயிர், பால், வெண்ணெய், கோதுமை மாவு, சர்க்கரை, தேன் இவர்களை நைவேத்தியம் வைத்து பூஜித்தால், பிராமணர்களுக்கு தான தக்ஷம் கொடுத்து இதை செய்தால் இந்த மகாவிஷ்ணு அதை உமக்கு சொன்னேன் என்று சூத பிராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார். பின்னர் இந்த மாதிரி நாரதருக்கே நம்ம விஷ்ணு பகவான் சொன்னதுனால
அதாவது பௌர்ணமி காலத்தில் இந்த விரதத்தை இருந்தால் நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான். சத்யநாராயண பூஜை என்பது அதுதான். ஆகையினால் பௌர்ணமி பூஜையை செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த பூஜை செய்வாங்க, நீங்கள் கலந்துக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர். நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பும் குடம் குடமாக நமது கஷ்டங்கள் தீர்ந்து விஷ்ணு பகவான் அருள் புரிவார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நமக்கு செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கணும்னா இந்த பௌர்ணமி நாளில் மாலையில் நடைபெறும் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி சத்யநாராயண வீட்டிலேயே கூட நீங்கள் அனுஷ்டித்து நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து இதை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இங்கே பாருங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தரும் சத்யநாராயண பூஜை பௌர்ணமி தினத்தன்று நாம் செய்ய வேண்டும். நமக்கு செல்வ செழிப்பை குடம் குடமாக நமக்கு செல்வங்களை வாரி வழங்குவார் விஷ்ணு பகவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.